சிவா. ஹாய். ஹாய். எல்லாத்துலயும் ஆக்டிவா இருக்கிற நீ ஏன் படிப்புனா பயந்து ஓடுற? அது வந்து இங்க இருந்து இந்த பாலை சரியா பேஸ்கெட் பண்ண பார்க்கலாம். இந்த கான்சென்ட்ரேஷன் படிப்புலயும் நீ காட்டினா அதுலயும் நம்பர் 1 வரலாம். அப்பதான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சார் என்ன சார் இவ்வளவு சோகமா வர்றீங்க? இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே. அதுக்கே சார் இத்தனை வருஷம் கழிச்சு ஃபீல் பண்றீங்க? கம் டு தி பாயிண்ட். அக்கவுண்ட்ஸ்ல டிஃபரன்சியேஷன் ப்ராஃபிட்ல போடணுமா இல்ல லாஸ்லயா? டேய் கருப்பு, உன்னை தாண்டா. டேய் கருப்பு, அந்த பெஞ்சு மேல ஏறடா. சார். டேய் டுபுக்கு மேல ஏறி நில்றா. ஏய் யாரே அவ டுபுக்குன்னு சொன்னது? ஏய் மாப்ள, நம்ம டீமுக்கு அசிங்கப்படா. எதிரடா. சும்மா விட கூடாது. எதிரடா டேய். மேல ஏறடா. சார். சார். ஏறடா. நெக்ஸ்ட். ஐயோ சார் சிவா சார் உங்களை ப்ராஃபிட்டா லாஸா? ஐயோ லாஸ் சார். என்னது லாஸா? எஸ் சார் லாஸ். நீ ப்ராஃபிட்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். வெரி குட், உட்கார். டேய் இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ்டா, கிளம்புடா. டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் படிக்கணும். டேய் மாப்ள, நீ என்னடா சொல்ற? நம்ம போய் தாண்டா ரீல் பெட்டிக்கே பூஜையே போடணும். நான் படிக்கணுங்கிறேன்ல. இதெல்லாம் ஓவரா தெரியலையா? நைட்டு முழுக்க அலைஞ்சு பெட்ரோல் பல்க்கு பெட்டி கடை பிச்சைக்காரர்கிட்டனா 2000 ரூபாய்க்கு சில்லறை வாங்கியாந்து வச்சிருக்கீ. நீ வாடா. ஏய் அள்ளகை, அவன் தான் படிக்கிறான்ல, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அதானே கரெக்ட். பிரியா கருப்பு காசு கூட. எதுக்கு குடு சொல்றேன். பிரியா பக்கத்து வீட்டு பசங்களுக்கு ஸ்லேட்டு பென்சில் புக்ஸ் எல்லாம் வாங்கி தரணும்னு சொன்னியே. இந்தா வாங்கி கொடுத்துரு. எதுக்குடா அழுகுற? ஏய் என்னன்னு சொல்றான்? என்ன சொல்ற கேட்டியாடா? ஒரு பிஸ்கட் வாங்கி கொடு, சாக்லேட் வாங்கி கொடு சொன்னா பரவாயில்ல. ஸ்லேட் வாங்கி கொடு, பென்சில் வாங்கி கொடுன்னு சொல்றானேடா. பெரிய படிப்புக்கார மாதிரியே பேசுறானேடா. என்னால தாங்க முடியல. அழுகாதடா பங்கு பாண்டி, உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. டேய் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையாடா? வா பிரியா நாம படிப்போம். எக்ஸாம் வேற வருது. வெட்டி பசங்கள்ட்ட என்ன பேச்சு? என்னடா நடக்குது? பிரியா நாக்க நீட்டு. ஆ பாலை வேஸ்ட் பண்ணாதீங்க. குடு. பரவாயில்ல, இந்த செண்டி பண்ணா பார்க்காத ஊத்தப்பா. டேய் இங்க குறா. பிரியா இங்க வாயேன். வர வழியில சத்துணவு கூட இருக்குன்னு சொன்னல, அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துரு. ஐயோ Useless fellows. வா பிரியா, நம்ம இங்க இருந்தா நம்ம படிக்கவே விட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போய் படிக்கலாம். ஏய் எந்திரா டேய். வாப்பா, என்ன தனியால போன கூட யாரோ கூட்டிட்டு வர? தாத்தா இது பிரியா, என்னோட கிளாஸ்மேட். வணக்கம். வணக்கம்மா. இவர்தான் எனக்கு அப்பா அம்மா குரு எல்லாமே. இது பாட்டி, இவங்களோட வைஃப். வணக்கம்மா. இவங்க அவங்களோட டாட்டர். ஹலோ. ஐயோ உங்களை மறப்பேனா செல்லம். இதுதான் அம்மு குட்டி. ஹாய். ஹாய், இது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ இவ கொஞ்சம் வாயாடி, தப்பா எடுத்துக்காதீங்க. சிவா உங்க அம்மா? அவனுக்கு அம்மா இல்ல, இவனை நான் தான் தூக்கி வளர்த்தம்மா. ஓ அதனாலதான் சார் பொண்ணுங்கன்னா இவ்ளோ பயப்படுறாரா? படிக்க போலாமா?
ஏய் எங்க பாக்குற? நான் எங்கேயும் பார்க்கலையே. நீ பார்த்தத நான் பார்த்தேன். இல்லையே. நான் பார்த்தேன். ஆமா பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? படிப்பு தவிர எல்லாம் வருது உனக்கு. இல்ல ஒரு கட்டெரும்பு உன் இடுப்புல வாக்கிங் போயிட்டு இருந்தது. அது அப்படியே மேல போய் உனக்கு கடிச்சிச்சு. முதல்லயே தட்டி விட்டுக்க வேண்டியதானே, சும்மா பார்த்துட்டு இருக்க. ஐயோ வேண்டாமா, இந்த இடுப்பு மேட்டர்ல தான் என் தலைவன் விஜய்க்கும் ஜோதிகாக்கும் பெரிய தகராறே வந்து லவ்வே பிரேக் ஆச்சு. நாம உண்டா, நம்ம டீச்சர் உண்டா, அவங்க சொல்லி கொடுக்குற அக்கௌண்ட்ஸ் உண்டா? வேணாண்டா செல்லம், வேண்டாம். நீங்க சொல்லி கொடுங்க. பிரியா, நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, இது என்னோட கிஃப்ட். போய் போட்டு வாங்க. தேங்க்யூ. Hi Shiva. டாடி. This is my son Shiva. ஓ என்னுடைய மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு. She is Mrs. Gaurav, என்னோட பிசினஸ் பார்ட்னர். இன்னைக்கு நைட் எனக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்காங்க. வணக்கம். ஹாய் டார்லிங். யார் அது? பிரியா கம். ஷீ இஸ் மை கிளாஸ்மேட் டாடி. பிரியா. வணக்கம். உன்னுடைய அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு? பால் வியாபாரம். பால் வியாபாரமா? What the hell is this? ஃபேக்டரி எங்க இருக்கு? அங்கிள் ஃபேக்டரி இல்ல, வீட்லயே ஒரு 30 மாடு வாங்கி பால் கறந்து வீட்டுக்கு வீடு ஊத்திட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் வைப்பீங்க? டாடி ப்ளீஸ் டாடி. Shut up. கோட்டீஸ்வரன் விஸ்வநாத்துடைய ஒன் அண்ட் ஒன்லி சன் நீ. கேவலம் ஒரு பால்கார பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஃப்ரெண்ட்னு சொல்றியே, வெக்கமா இல்ல? ஏய், இனிமே இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த வீட்டு உள்ள வரக்கூடாது. என்ன நடக்குது இந்த வீட்ல? முதல்ல வெளிய அனுப்பு. டாடி ப்ளீஸ் டாடி, ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாடி. சிவா டார்லிங், ஜஸ்ட் ரிலாக்ஸ், கூல் டவுன். விசு சொல்றது கரெக்ட். நீ இந்த மாதிரி சீப்பான பொண்ணுங்களோட சுத்தினா உங்க டாடியோட பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? Shut up. இது எங்க ஃபேமிலி மேட்டர். இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய், இடியட். எங்க எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனுடைய வைஃப் தெரியுமா உனக்கு? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட முதல்ல மரியாதையை எப்படி பேசுறதுன்னு கத்துக்க. போடா போ. அவமானப்படுத்துறியா என்ன? போ. விசு, கூல் டவுன், ரிலாக்ஸ். சிவா, உன் மேல சத்தியமா எந்த கோவமும் கிடையாது. உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? எங்க அப்பா என்ன எவ்வளவு அடிச்சிருக்காரு, திட்டிருக்காரு, கேவலப்படுத்திருக்காரு. அதை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்லை. இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் இருக்கேன். உன்னோட சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க நான் இருக்கேன் சிவா. எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர தினமும் ஒரு கெஸ்டோட வீட்டுக்கு வருவார். இப்படிதான் டெய்லி வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் உன்னை நான் கட்டி பிடிச்சிட்டேன். சாரி. ஏய், நமக்குள்ள சாரி தேங்க்ஸ்லாம் இருக்கக்கூடாது. நான் ஒரு பையனா பிறக்கலையேன்னு என் மேலேயும், தனக்கு ஒரு பையனை பெற்று கொடுக்கலையேன்னு அம்மா மேலேயும் அப்பாவுக்கு ரொம்ப கோவம். அதனால வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் எங்கள் அத்தை கிட்ட கொடுத்துட்டாரு. எங்கள் அத்தையோட விருப்பம் இல்லாமல் என் வீட்டில் எதுவுமே நடக்காது.
என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? பாய்னா என்ன தெரியுமா? நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு. அந்த ஃப்ளைட்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. அப்படியா? ஆமா. அப்படின்னா தேங்க்ஸ். எதுக்கு? அப்போ எனக்கு நிறைய தடவை பாய் சொல்லியிருப்ப. Once, I came out in an airplane, okay? It was flying backwards. How will it fly backwards? Sorry. Even I was walking Oh, you were backwards. walking Suddenly, அப்படியே கீழே வந்துட்டேன். பாய். ஓகே பாய். நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஏய் நில்லடி. எங்க போயிட்டு வர? படிச்சிட்டு வரேன். யார் அவ? வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறா? அவன் என் கிளாஸ்மேட், என்னோட படிக்கிறான். மணி என்னாச்சு? டேய் என்னடா இவகிட்ட கேள்வி? இவள அவர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏய், நீ அவனை லவ் பண்றியா? வனதா, நீ அவனை லவ் பண்றியா? இல்லப்பா. அப்புறம் எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல அவங்கள சுத்திட்டு வர? ஒரு பொட்டச்சி கொழுப்பெடுத்து போய் ஒரு பயலோட ஊர் மேய்ச்சிட்டு வரா. அவளை வைக்க போருக்குள்ள வச்சு கொளுத்தாம பேசிக்கிட்டு இருக்கியா? ஒரு பொம்பளை மாதிரி நடந்துக்கோ, பேய் மாதிரி ஆடாத. மேல கைய வச்ச காலி ஆயிடுவேன். நீங்க என்ன நம்பலல? இப்ப நான் சொல்றேன், நான் அவனை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா?